தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்று ஆளுநர் உரையுடன் தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. சட்டமன்றத்தில் இடம்பெற்ற ஆளுநர் உரையின் முக்கிய அம்சங்கள் பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தவிக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு இன்றைக்கு நடைபெற்றது. முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டதுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததுனால இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்னாடி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் இருந்த நிலையில் இன்றைக்கு பேரவை தொடங்கும் போதே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டது. இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டதும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இன்றைய அலுவல் நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இறுதியாக தேசிய கீதமும் பாடப்பட்டதுங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆளுநர் அர்லேக்கர் 39 நிமிடம் இன்றைக்கு பேரவையில் உரையாற்றினார். 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆளுநர் முழுமையாக சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேரவையில் பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்த நிலையில் இருமொழிக் கொள்கை தான் தொடரும், மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி பகிர்றதுல பாரபட்சம் காட்டுறாங்க போன்ற விஷயத்தை எல்லாம் ஆளுநர் இன்றைக்கு உரையில் பேசியிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன விஷயங்களை இன்றைக்கு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா, மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தான் தொடரும், மத்திய அரசு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் ஆளுநருடைய உரையில் இருந்ததை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மாநிலத்துக்கென்று ஒரு தொழில் முதலீட்டு கொள்கை உருவாக்கப்படும் அப்படிங்கிற கருத்து ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி நிதி பகிர்வு விவகாரம், அதாவது தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு வரி செலுத்துறாங்க, அந்த வரி செலுத்துறதிலிருந்து உரிய நிதி பகிர்வை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற விஷயம் ஆளுநர் உரையில் இருந்தது. அதே மாதிரி இந்த நிதி பகிர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை வரை செல்வதற்காக ஒரு சிறப்பு சட்டக்குழு உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஆளுநர் உரையில் இருந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே மிக உன்னிப்பாக கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் ஆளுநர் உரையில் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தும் இன்றைய ஆளுநர் உரையில் இருந்ததை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி மேகதாது அணை விவகாரம், மேகதாது அணை விவகாரத்தில் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையுமே தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படிங்கிற விஷயம் ஆளுநர் உரையில் முக்கியமான ஒரு விஷயமா இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரமும் ஆளுநர் உரையில் இருந்தது. மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிக்கணும், விரைவாக நடத்தணும் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படிங்கிற கருத்து ஆளுநர் உரையில் இருந்தது. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வை நடத்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம முக்கியமான ஒன்றாக பார்க்குறோம். இப்படி ஆளுநர் உரையெல்லாம் சட்டப்பேரவையில் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அறிக்கை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு புதிய உதயமான நாள் அப்படின்னு ஆளுநர் மாளிகை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சட்டப்பேரவை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தது அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, கடந்த முறை கடந்த ஆட்சியில் ஆளுநர் உரையாற்றும் போதெல்லாம் நிறைய குறுக்கீடுகள் இடையூறுகள் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான இடையூறுகள் எல்லாமே இல்லை. 3 ஆண்டுக்கு அப்புறம் ஆளுநர் அர்லேக்கர் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சட்டப்பேரவையில் உரையாற்றியது மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு ஆளுநர் மாளிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்னாடியும் ஆளுநர் உரையாற்றியதுக்கு அப்புறமும் தேசிய கீதம் முதல் முறையாக பாடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சரித்திர நிகழ்வு அப்படின்னும் ஆளுநர் மாளிகை சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக சட்டப்பேரவையில் ஆளுநருடைய உரையும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்ட செய்தியும் இன்றைய முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.